கேஜிஎஃப் யாஷ் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஏன் கேஜிஎஃப் யாஷ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா கேஜிஎஃப் யாஷ் அவர்கள் கடைசியாக நடித்த 2 திரைப்படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைத்து உலக அளவில் பேசப்படும் திரைப்படமாக தான் இருந்தது. ஸோ அவங்க பேருக்கு முன்னாடி கேஜிஎஃப் அப்படிங்கிற பத்தமும் வந்து விட்டது. ஸோ கேஜிஎஃப் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பை பெற்றது. உலக அளவில் கேஜிஎஃப் திரைப்படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்தது. கேஜிஎஃப் 2 திரைப்படம் 1500 கோடிக்கு மேலே வசூல் செய்தது. இந்த 2 திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே யாஷ் அவர்கள் உழைத்தாங்க. ஸோ யாஷ் அவர்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 65லிருந்து 70 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இவ்வளோ பெரிய ஹிட் படம் கொடுத்தும் அவரோட சொத்து மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோதான். இந்த திரைப்படம் கேஜிஎஃப் திரைப்படம் வருவதற்கு முன்பு வரைக்கும் யாஷ் அவர்கள் ஒரு திரைப்படத்துக்கு 2லிருந்து 3 கோடி வரைக்கும் தான் சம்பளம் வாங்கினாங்களாம். ஸோ யாஷ் அவர்கள் கேஜிஎஃப் திரைப்படம் வெற்றிக்கு அப்புறமா தான் 10லிருந்து 20 கோடிக்கு மேலே சம்பளம் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. முக்கியமாக கேஜிஎஃப் 2க்கு அப்புறமா தான் அவங்களோட சம்பளம் 3 மடங்கு மேலே உயர்ந்திருக்கு. 60லிருந்து 70 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே யாஷ் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?